Hi students, good morning. ஓகே, நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் 2.6 அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். நீட்டாக ஃபேர் நோட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நாங்கள் 2.6ஓட அந்த சம்ஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக உனக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீட்டாக ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போலார் அண்ட் ஐலாஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க இங்கே இதில் ஃபஸ்ட்டு நம்ம போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் எப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இது இமேஜினரி ஆக்சிஸு. இந்த டேர்ம் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இந்த லைன் தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற லைன் சொல்லுவோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது ஆறுன்னு ஆயிடும். ஸோ அதுக்கு அப்படியே போலாராக ஃபார்ம் மாற்றும் போது என்ன பண்ணுறோம், சேம் அதே கொஷின்ஸ் தான். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலாக ஃபார்ம் பண்ணிடுறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலாக ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஏன்னா இங்கே டீட்டா, இதுக்கு ஆர் அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் போதும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, இந்த லைன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு வரும். சரிங்களா? இங்கே ஆர் அப்படிங்கிறது வந்து இதோட டிஸ்டன்ஸை சொல்லியிருக்கோம், அதுதான் அதோட மீனிங்கு. இஸ் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல் to a point P. Theta அப்படிங்கிறது is an angle of the inclinations measured from the initial line. ஓகேங்களா? r and theta அப்படிங்கிறது அதோட ஆர்டர் பேர் அப்படிம்பாங்க. ஒரு போலார் ஃபார்மோட ஆர்டர் பேர் அப்படின்னா r, theta அப்படின்னு சொல்லிடுவோம். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகுனா, z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸுங்கிற பிளேஸில் ஆர் காஸ் டீட்டா, ஒய்ங்கிற பிளேஸில் ஆர் சைன் டீட்டா அப்ளை பண்ணிடுறீங்க. இது ரெண்டு டோட்டலாக ஆரை காமனாக எடுத்துக்கிட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இருக்கும். இந்த இதை நம்ம என்ன சொன்னோம், போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா தான் நம்ம சிஸ் டீட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ z ஈக்குவல் டு ஆர் சிஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, இதை சிம்பாலிக்காக வந்து சிஸ் டீட்டான்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த போலார் ஃபார்மோட டெஃபினிஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். எகெயின் லெட் ஆர் அண்ட் டீட்டா பி த போலார் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் that corresponding to a non-zero complex number. கண்டிப்பாக non-zero complex நம்பராக தான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு போலார் ஃபார்ம் எழுத முடியும். அப்போ இந்த போலார் ஃபார்ம்னு சொல்லலாம், அல்லது trigonometric ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் PS அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ z ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த ஆர் ஆஃப் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவை சிஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க, ஆர் சிஸ் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, நோட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரைட் எப்படி போலார் ஃபார்மை நம்ம ரைட் பண்ணுவோம். z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐ வைனா ஆரை காமனாக வெளியிட்டு அதே சேம் ரூல் தான். ஆரை காமனாக காஸ் டீட்டா ப்ளஸ் ஆர் சிஸ் டீட்டா. இப்போ ஆர்னா என்னது, அப்சல்யூட்லி வேல்யூன்னு சொல்லலாம், அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் சொல்கிறேன். ஆறுங்கிறது நம்ம கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் வந்து ஆர் சொல்லலாம். அது அப்சல்யூட்லி வேல்யூன்னு சொல்லுவோம், அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். டீட்டா அப்படிங்கிறது ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். அதான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே முக்கியமாக என்னென்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஃபுல்லுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 1 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் நல்லா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரிசல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் z ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா த ஆர்குமெண்ட் ஆஃப் டீட்டா இஸ் அன்டிஃபைன் அப்படிங்கிறோம். அப்போ ஆர்குமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுங்கிறோம். எப்போனா z ஈக்குவல் டு 0வாக இருந்தால். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்பல்சரி என்னவாக இருக்கும். ஓகே, இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இஃப் z ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து டீட்டா இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டீட்டா வந்து இஸ் அன்டிஃபைன் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கம்பல்சரி என்னவாக இருக்கணும், நான்-ஜீரோ தான். அதை இங்கே சொன்ன டெஃபினேஷன்ஸ். இந்த டெஃபினேஷன் சொல்லும் போது தட் கரஸ்பாண்டிங் டு ஏ நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அப்போ z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 ஆகுதுனால அங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் டீட்டா வந்து இஸ் அன்டிஃபைன் சொல்லிக்கலாம். அது இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா போலார் கோஆர்டினேட் ஆர் யூஸ்டாக கண்டிப்பாக போலார் கோஆர்டினேட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். சரி, இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனோட போலார் கோஆர்டினேட் என்னவாகுன்னா ஆர் கமா டீட்டான்னு எடுத்துக்கலாம். z பார் எடுத்திங்கன்னா z பார்னா பார்னாவே கான்ஜுகேட். ஓகேங்களா? நீங்கள் 2.3 ஐ திங்க் நினைக்கிறேன், அதை பார்த்துருப்பீங்க. கான்ஜுகேட் நோட்டை ஒரு எக்ஸசைஸே இருந்திருக்கும். அது z பார்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ண, இந்த எக்ஸ் மைனஸ் ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மைனஸு,
minus x minus iy as polar அதோட polar coordinate னா x இங்க minus 5 சொல்லும்போது r, minus theta ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா z bar ஓட polar coordinate conjugate எடுத்து அதுக்கு polar coordinate சொன்னோம்னா that's r, minus theta வெறும் x plus iy க்கு நம்ம வந்து polar coordinate சொல்றோம்னா r, theta ன்னு சொல்லிடலாம் ஓகே நெக்ஸ்ட் theta is called an argument of z theta is called an argument of z ன்னு சொல்றோம் it is denoted by argument of z ன்னு சொல்றோம் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the argument of z that's theta வை ஃபைண்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட்ஸ் theta எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் that's principal value of theta ன்னு சொல்லுவாங்க அப்படினா principal argument of z capital A யூஸ் பண்ணுவாங்க capital A யூஸ் பண்ணா and principal argument சரி small a யூஸ் பண்ணா வெறும் argument small a யூஸ் பண்ணோம்னா வெறும் argument ன்னு சொல்லுவோம் principal argument of z அப்படினா capital A யூஸ் பண்ணுவாங்க ஓகே பாருங்க இப்போ z equal to x plus iy ன்னு எடுத்துக்கிட்டு சோ நமக்கு theta கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும் ஆல்பா கண்டுபிடிக்கணும் சோ அப்ப ஆல்பா கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்னன்னா tan inverse of modulus of y by x modulus of y by x so இது x இது y இந்த டேர்ம் தான் இங்க அப்ளை பண்றோம் இது ஆல்பா is equal to tan inverse of y by x இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்லாம் தெரியலையா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படி சொல்லும்போது இதுல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன ப்ளஸ் கம்மா ப்ளஸ் வரும் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு 2 plus i2 சொன்னோம்னா இது என்ன பாயிண்ட்னா 2,2 அப்ப இந்த இது எப்படினா ப்ளஸ் கம்மா ப்ளஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லிருக்கோம் இப்போ அதே மாதிரி இங்க வந்து 2 minus i2 இருக்கு அப்படினா 2, -2 ன்னு சொல்லுவோம் அப்ப ப்ளஸ் கம்மா மைனஸ் கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கொடுத்துற காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம அதை வந்து எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ அப்ப எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அதுக்கு முன்னாடி அது என்ன ஃபார்ம்ல இருக்கு ப்ளஸ் கம்மா ப்ளஸ் ஃபார்ம்ல இருக்கா அல்லது ப்ளஸ் கம்மா மைனஸ் ஃபார்ம்ல இருக்கா அல்லது மைனஸ் கம்மா ப்ளஸ் ஃபார்ம்ல இருக்கா மைனஸ் கம்மா மைனஸ்ல இருக்கா பாக்கணும் சப்போஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஃபார்ம் ஆகுது அப்படினா அங்க θ நீங்க என்ன எடுக்கணும் ஆல்பான்னு எடுத்துக்கணும் அதே செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படினா θ is equal to pi minus alpha தேர்ட் குவாட்ரன்ட்ல ஃபார்ம் ஆகுது அப்படினா ஆல்பா மைனஸ் பை ன்னு சொல்லுவாங்க என்னது ஆல்பா இங்க pi minus alpha இங்க ஆல்பா மைனஸ் பை சோ ஃபோர்த் குவாட்ரன்ட்ல ஃபார்ம் ஆகும் வந்து θ is equal to minus alpha சரிங்களா சரி ஸ்மால் ஆர்குமெண்ட் எப்படி சொல்றாங்க அப்படினா தட்ஸ் ஸ்மால் அதாவது ஸ்மால் ஆர்குமெண்ட்னா வெறும் ஆர்குமெண்ட் z ன்னு அர்த்தம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா கேபிட்டல் A அப்ப உங்களுக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆர்குமெண்ட் z ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல இருந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் z ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ஆர்குமெண்ட் z ஐ ஃபைண்ட் பண்ணனும் அதுக்கான ஃபார்முலா தான் ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to so பிரின்சிபல் ஆர்குமெண்ட் plus 2n pi that n belongs to z ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதான் இங்க எழுதிருக்கோம் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலார் கோஆர்டினேட்ஸ்ல பொறுத்தவரையும் சோ ஒரு தீட்டாவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்பாவை ஃபைண்ட் பண்ணனும் அந்த ஆல்பாவை ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்னா tan inverse of modulus of y by x ன்னு கண்டுபிடிச்சறோம் இதுல இருந்து நம்ம ஆல்பாவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சோ ஆல்பாவோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா முடியுது இதுக்கு மெயினா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படினா அந்த இங்க வந்து tan-னால இந்த 0 டிகிரி 30 டிகிரி அப்புறம் 45 டிகிரி 60 degree 90 degree tan ல உனக்கு என்ன ஆன்சர்ஸ் வரணும் tan 0 0 tan 30 degree அப்படினா that's 1/√3 சொல்லுவோம் tan 45 னா 1 இங்க √3 இங்க இன்ஃபினிட்டி சொல்லுவோம் இங்க 30 டிகிரினா நமக்கு என்ன தெரியும் π/6 இந்த டிகிரில ரேடியன் சொல்லும்போது π/6 ன்னு சொல்லுவோம் இங்க π/4 இங்க π/3 இங்க π/2 சரிங்களா இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் tan ல எப்ப 1/√3 கிடைக்கும் அப்படினா π/6 ல 1 எப்ப ஃபைண்ட் அவுட் ஆகும்னா π/4 ல √3 எப்ப ஃபைண்ட் அவுட் ஆகும் π/3 ல அதே மாதிரி இன்ஃபினிட்டி எப்பனா π/2 ல இன்ஃபினிட்டி வர வாய்ப்பு இல்லை இந்த மூணு ஆன்சர்ஸ் தான் வரும் ஓகே 1/√3 1√3 இந்த மூணு ஆன்சர்ஸ்க்குள்ள தான் முடியும் வேற எதுவும் வர ஏன்னா நமக்கு இங்க வந்து போலார் ஃபார்ம் நம்ம எப்ப சொல்ல முடியும் அப்படினா z is not equal to 0 z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கம்பல்சரி நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் அதுக்கு போலார் ஃபார்ம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால இந்த மூணு ஆன்சர்ஸ் தான் திரும்ப உள்ளுக்குள்ள இங்க வரும் y by x சொல்றோம் இல்லையா அங்க உள்ளுக்குள்ள வரும் 1/√3 வரும் 1 வரும் அப்படினா √3 வரும் சரியா ஓகே இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே என்ன பண்ணணும்னா தீட்டாவை ஃபைண்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஸோ ஒரு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2ல அதை தனியாக ஸ்பிட் பண்ணும்போது ஏன்னா ப்ளஸ் வரும் மல்டிபிள் இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட் z1க்கு z2க்கும் நம்ம தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் ப்ளஸ் கான்செப்ட் வரும் அதான் ஆர்குமெண்ட் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் z2ன்னு சொல்லிடலாம்
அதே டிவைடில் இருந்தால் மைனஸில் போயிடும். அது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் n பவரில் ஒரு இருக்கும்போது அந்த எண்ணை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அதை n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Zன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நம்ம எப்படின்னு சொல்லலாம்னா காஸ் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். k பிலாங்ஸ் டு Z. k பிலாங்ஸ் டு Z வந்து இண்டிஜர்ஸ்னால் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட அந்த ஃபார்மை நம்ம ஆல்டர்னேட்டிவ் எப்படி சொல்லலாம்னா காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் தீட்டா k பிலாங்ஸ் டு Z. ஸோ மல்டிப்பிள் இருந்தால் ஆர்குமெண்ட்டை நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அதே ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 இருக்குது அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஸோ மைனஸில் போகும். சரிங்களா? டிவைட்னா மைனஸ், மல்டிபிள்னா ப்ளஸ்ஸு. ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. நான் இங்கே என்ன சொல்லுவேன், 2 கான்செப்ட் இருக்கிறேன். பிரின்சிபல் ஆர்குமெண்ட், இன்னொன்று அண்ட் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும், ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஏவை யூஸ் பண்ணுவோம், வெறும் ஆர்குமெண்ட்னா ஸ்மால் ஏவை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த 4 டேர்முக்கு வந்து என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்கிறேன், ஆர்குமெண்ட்டும் என்னன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1i மைனஸ் 1 மைனஸ் ஐ இதுக்கு வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும், ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அல்லது ஆர்குமெண்ட் Zன்னு சொல்லுவோம். அதை கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுவோம். தென் ஈக்குவல் இப்போ 0 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 0ங்கிற இதனால் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ 0ங்கிற. எப்படி 0 சொல்கிறேன்னா காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. காஸ் 0 வேல்யூ என்னன்னா 1, சைன் 0 வேல்யூ 0. அப்போ உங்களுக்கு 1 + 0 ஆன்சர் 1 வரணும். அப்போ Z ஈக்குவல் டு 1 எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு 0வாக இருந்தால். அப்போ அதனோட ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குன்னா 2nπ. ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும், 2nπ. அதாவது காஸ் 2nπ ப்ளஸ் ஐ சைன் 2nπ இஸ் ஈக்குவல் டு 0. சாரி, ஈக்குவல் டு 1 0 இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து n பிலாங்ஸ் டு Zன்னு எடுத்துக்கலாம். அப்போ எண்ணுக்கு நீங்கள் எந்த வேல்யூஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும், 1 வரும். சப்போஸ் இப்போ எனக்கு 1 அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன், இங்கே காஸ் 2π ப்ளஸ் ஐ சைன் 2πன்னு வரும். சைன் 2πயோட வேல்யூ 0, காஸ் 2πயோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 1 கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு Z ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னென்னா 0. அப்போ அதனோட ஆர்குமெண்ட் என்னென்னா 2nπ. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஒரு கொஷின்ஸில் கொடுத்துருந்து Z ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்து அதனோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? அதே சேம் ப்ராசஸ் Z ஈக்குவல் டு ஐ. Z ஈக்குவல் டு ஐயா எடுக்கும்போது அப்போ அதனோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும், தட்ஸ் ஈக்குவல் டு π/2ன்னு சொல்கிறோம். பாருங்கள், காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2. காஸ் π/2ஓட வேல்யூஸ் 0, சைன் π/2 வேல்யூ 1. அப்போ i × 1 அப்படின்னா அங்கே ஐ ஆன்சர்ஸ் வரும். அதே வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் 2nπ ஆட் பண்ணிக்கிறோம். அதோட என்ன பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நம்ம கான்செப்டே அதுதான். நீங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன சொன்னோன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இருந்தால் ஆர்குமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோட என்ன பண்ணுறோம், 2nπ ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். இப்போ இங்கே பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா π/2 கிடைக்குன்னா அப்போ ஆர்குமெண்ட் என்ன ஆகுதுன்னா 2nπ ப்ளஸ் π/2 இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது Z ஈக்குவல் டு -1. அப்போ Z ஈக்குவல் டு -1 எடுத்தால் அதனோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து பையன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், காஸ் π ப்ளஸ் ஐ சைன் π தென் ஈக்குவல் டு -1. இப்போ காஸ் π ப்ளஸ் ஐ சைன் π, காஸ் பையோட வேல்யூ என்ன, -1. சரிங்களா? காஸ் பையோட வேல்யூ -1, ஐ சைன் பையோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ 1 + 0 சாரி -1 + 0 -1. காஸ் பை அப்புறம் 3π 5π 7π. இப்போ நான் எப்படி கொண்டு போனால் π 3 5 7 ஆட் நம்பர்ஸில் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ ஆட் நம்பர் இருக்கக்கூடிய அந்த காஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னென்னா -1 இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது காஸ் π அதுக்கப்புறம் காஸ் 3π காஸ் 5π இதோட வேல்யூஸ்லாம் என்னன்னா -1 இருக்கும். அதே சப்போஸ் காஸ் 2π காஸ் 4π காஸ் 6π அப்படின்னு போகும்போது தான் அதோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா +1 இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே Z ஈக்குவல் டு -1 எப்போ கிடைக்கும், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து -1 கிடைக்குன்னா பையாக இருக்கும்போது. அப்போ ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2nπ + π. ஓகேவா? ஜஸ்ட் அந்த பையோட 2nπ ஆட் பண்ணால் அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன, Z ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டால் பையன்னு சொல்லிடலாம். அதனோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டால் 2nπ + πன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லாஸ்ட் ஒன்று என்னென்னா
z equal to minus 1. அப்போ z equal to minus I. z equal to minus I. அப்போ minus I யோட ஆர்குமெண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னா minus pi by 2. The cos of minus pi by 2 plus I sin of minus pi by 2 is equal to minus I ன்னு சொல்லுவோம். சரிங்களா? cos of minus pi by 2 plus I sin pi by 2 equal to minus I ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, z equal to minus I யோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து minus pi by 2 எடுத்துருக்கோம். அப்போ cos of minus pi by 2 plus I sin of minus pi by 2 equal to minus I. ஏன்னா cos of minus pi by 2 அது cos pi by 2 தான் சொல்லுவோம். அப்போ cos pi by 2 வேல்யூ 0. sin of minus pi by 2 அப்போ minus sin pi by 2 சொல்லும்போது உங்களுக்கு minus I sin pi by 2 வரும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா minus I sin pi by 2 வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் 1 ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னா minus Iன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது அதோட ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2n pi minus pi by 2. அப்போ cos of 2n pi minus pi by 2 plus I sin of 2n pi minus pi by 2 is equal to minus I. இந்த இடத்துல எல்லாமே வந்து n belongs to z. சரி, இண்டிஜர்ஸ். என்னங்கிறது இண்டிஜர்ஸ், அது 4 கான்செப்ட்டுக்குமே. ஸோ அப்போ 1 I minus 1 minus I. அப்போ 1ஓட ஒன்னோட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு z equal to 1 அப்படிங்கிறோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0ன்னு சொல்கிறோம். அதனோட ஆர்குமெண்ட் என்னன்னா 2n piன்னு சொல்லிடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. z equal to I அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ அதனோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லணும்னா pi by 2ன்னு சொல்லுவோம். அதோட ஆர்குமெண்ட் என்னன்னா 2n pi plus pi by 2ன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் நான் z equal to 1ஓட போலார் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் இதுதான் போலார் ஃபார்ம், cos 0 plus I sin 0. ஓகேவா? ஒன்னோட z equal to 1ஓட போலார் ஃபார்ம் என்னன்னா cos 0 plus I sin 0. ஜென்ரல் டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா cos 2n pi plus I sin n2 pi சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி z equal to I எடுத்துட்டோம்னா அதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் pi by 2ன்னு சொல்கிறோம். ஆர்குமெண்ட் வந்து 2n pi plus pi by 2. அப்போ அதோட போலார் ஃபார்ம் என்ன? z equal to I ஓட போலார் ஃபார்ம் என்னன்னா cos pi by 2 plus I sin pi by 2 then equal to I ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ இதுதான் போலார் ஃபார்மு. இப்போ ஐயோட போலார் ஃபார்ம்னா இது. சரிங்களா? அப்போ -1 z equal to -1ஓட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னா பைன்னு சொல்லிடுவீங்க. ஆர்குமெண்ட் 2n pi plus பைன்னு சொல்லுவீங்க. அப்போ அதனோட போலார் கோஆர்டினேட் போலார் ஃபார்ம் என்னவாக இருக்குன்னா cos pi plus I sin pi. இதுதான் அதனோட போலார் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி z equal to minus I. இப்போ இந்த z equal to minus I அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுங்கிறது minus pi by 2ன்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்டுங்கிறது 2n pi minus pi by 2. அதோட போலார் ஃபார்ம் என்ன? z equal to minus I போலார் ஃபார்ம் சொல்லும்போது cos of minus pi by 2 plus I sin of minus pi by 2ங்கிறது அதோட போலார் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தா அதே மாதிரி ஆயிலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ். ஆயிலர்ஸ்க்கும் போலாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே cos θ ப்ளஸ் I sin θன்னு யூஸ் பண்ணீங்க இல்லையா? இங்கே வந்து அதை e power I θன்னு எடுப்போம். அப்படி e power I θ எடுக்கும்போது அது போலார் ஆயிலர்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. பாருங்கள், அதான் இங்கே சொல்லியிருக்கோம். The following identity is known as Euler's formula. E power I θ is equal to cos θ plus I sin θ. ஓகேவா? யூலர்ஸ் தியரம்னு சொல்லலாம், நாயர்ஸ் தியரம் சொல்லலாம். இப்போ e power I θ is equal to cos θ plus I sin θ. அப்போ therefore the polar form வந்து z equal to r e power I θன்னு சொல்லலாம். ஏன்னா e power I θ அப்படின்னு சொன்னோம்னா that is cos θ plus I sin θன்னு சொல்லுவோம். ஸோ இதுவரை நான் சொன்னது என்னென்னா போலார் ஃபார்மோட பேசிக்கான கான்செப்ட். போலார் ஃபார்மில் வந்து போலார் ஃபார்ம்னாவே கண்டிப்பாக r θ. r அப்படிங்கிறது மாடுலஸ் வேல்யூ வந்து அப்சல்யூட்லி வேல்யூ சொன்னோம் இல்லையா? r அப்படிங்கிறது என்னது? அப்சல்யூட்லி வேல்யூ. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். θ அப்படிங்கிறது என்னது? ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z. ஓகேவா? θ இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக வந்து இந்த போலார் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணது ஆர் வேல்யூஸ் θ வேல்யூஸ் தான். ஓகேவா? இந்த ஆரும் θவும் ஃபைண்ட் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்கான விஷயத்தை நல்லா தெரிஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் எக்ஸசைஸ் 2.7 நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ எக்ஸ்பிளைன் 2.7ல் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் கூட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா 1 or 2 times புரியலனாலும் நல்லா ஒரு டைம் அந்த வீடியோ கேளுங்க. கேட்டுட்டு அது கரெக்டாக ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், கரெக்டாக ஃபேர் நோட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.7 இருக்கக்கூடிய சம்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.